காலை வணக்கம். 6 மணி செய்திகளை வழங்குவதற்காக நான் லாவண்யா ஸ்ரீராம். தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தமிழ்நாட்டில் ஒரே கட்டமாக ஏப்ரல் 19ஆம் தேதி மக்களவைத் தேர்தல். வரும் புதன்கிழமை தொடங்குகிறது வேட்புமனு தாக்கல். நாடு முழுவதும் 7 கட்டங்களாக நடைபெறுகிறது வாக்குப்பதிவு. ஜூன் 4ஆம் தேதி முடிவுகள் வெளியாகும் என தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் அறிவிப்பு. மக்களவைத் தேர்தலுடன் விளவங்கோடு சட்டப்பேரவை தொகுதிக்கும் இடைத்தேர்தல். திருக்கோவிலூர் தொகுதிக்கு இடைத்தேர்தல் இல்லை என தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ விளக்கம். நாடு முழுவதும் 96,88,00,000 பேர் வாக்களிக்க தகுதி. 18 வயது நிரம்பியோர் வாக்காளராக பதிவு செய்ய இன்றே கடைசி நாள். மக்களவைத் தேர்தலுடன் ஆந்திரா, ஒடிஷா, சிக்கிம், அருணாச்சல பிரதேச சட்டப்பேரவைகளுக்கும் தேர்தல். பாதுகாப்பு காரணங்களுக்காக ஜம்மு காஷ்மீரில் தேர்தல் நடத்தவில்லை என தலைமை தேர்தல் ஆணையர் விளக்கம். நானூறு இடங்களுக்கு மேல் பாஜக வெற்றி பெறும் என பிரதமர் மோடி நம்பிக்கை. வாரிசு மற்றும் வாக்கு வங்கி அரசியலில் எதிர்க்கட்சிகள் மூழ்கியிருப்பதாக விமர்சனம். மக்களவைத் தேர்தலுக்காக புதிதாக 10 வாக்குறுதிகளை அறிவித்தது காங்கிரஸ். 100 நாள் வேலை திட்ட பணியாளர்களுக்கு தினமும் 400 ரூபாய் ஊதியம் வழங்கப்படும் என உறுதி. இந்திய ஒற்றுமை நீதி பயணத்தை மும்பையில் நிறைவு செய்தார் ராகுல் காந்தி. இன்று நடைபெறுகிறது நிறைவு விழா பொதுக்கூட்டம். இன்று மும்பை செல்கிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். இந்தியா கூட்டணியின் பரப்புரை பொதுக்கூட்டத்தில் பங்கேற்க திட்டம். பணபலத்தை தடுக்கவே தமிழ்நாட்டில் முதல் கட்டத்தில் தேர்தல் என அண்ணாமலை கருத்து. தேர்தலுக்கு வேலைகளை தொடங்கிவிட்டதாக திமுக, அதிமுக, காங்கிரஸ் அறிவிப்பு. தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்ததால் அரசு அலுவலகங்களில் முதலமைச்சர், அமைச்சர்கள் படங்கள் அகற்றம். ஆவணமின்றி 50,000 ரூபாய் வரை மட்டுமே ரொக்கமாக எடுத்துச் செல்லலாம் என கட்டுப்பாடு. ஈரோட்டில் கடை உரிமையாளர் ஆவணமின்றி எடுத்துச் சென்ற 2.5 லட்சம் ரூபாய் பறிமுதல். பறக்கும் படையினரின் பணிகளை நள்ளிரவில் ஆய்வு செய்த மாவட்ட ஆட்சியர், காவல் கண்காணிப்பாளர். கோடை விடுமுறை முடிந்து பள்ளிகள் திறப்பு தள்ளி போகலாம் என தகவல். தேர்தல் முடிவுகள் வெளியாகும் ஜூன் 4ஆம் தேதிக்கு பிறகு பள்ளிகள் திறக்க வாய்ப்பு. தேசிய கல்விக் கொள்கையை தமிழ்நாடு அரசு ஏற்காது என பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் திட்டவட்டம். பிரதமரின் ஸ்ரீ பள்ளிகளை தொடங்க சம்மதித்தது குறித்து விளக்கம். பரந்தூர் விமான நிலைய திட்டத்திற்கு எதிராக வயலில் இறங்கி மக்கள் போராட்டம். சுற்றுச்சூழல் அனுமதி கோரிய விண்ணப்பத்தை திரும்பப் பெற்றது தமிழ்நாடு அரசு. சென்னை கடற்கரை முதல் தாம்பரம் வரை இன்று 4 மணி நேரம் புறநகர் ரயில் சேவைகள் ரத்து. காலை 11 மணி முதல் புறநகர் ரயில்கள் இயங்காது என அறிவிப்பு. தேர்தல் நடந்தாலும் IPL போட்டிகள் இந்தியாவில்தான் நடக்கும் என ஜெய்ஷா திட்டவட்டம். சென்னையில் நடைபெறும் போட்டிகளுக்கான டிக்கெட் விற்பனை நாளை தொடக்கம். தோனி கொடுத்த வாய்ப்புக்காக வாழ்நாள் முழுக்க கடமைப்பட்டுள்ளேன். 500 விக்கெட் வீழ்த்தியதற்கான பாராட்டு விழாவில் கிரிக்கெட் வீரர் அஸ்வின் நெகிழ்ச்சி. Who I wish to thank very deeply. I would be indebted for the rest of my life to Mahendra Singh Dhoni for what he gave me. தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் ஒரே கட்டமாக ஏப்ரல் 19ஆம் தேதி மக்களவைத் தேர்தல் நடைபெறும் என்றும் ஜூன் 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மக்களவைத் தேர்தலுடன் சேர்த்து விளவங்கோடு சட்டப்பேரவை தொகுதிக்கும் இடைத்தேர்தல் நடைபெறவுள்ளது. பதினேழாவது மக்களவையின் பதவிக்காலம் நிறைவடைய உள்ள நிலையில் தேர்தல் எப்போது என்ற எதிர்பார்ப்பு கடந்த சில மாதங்களாக நாடு முழுவதும் தொற்றியிருந்தது. அந்த எதிர்பார்ப்பை முடிவுக்கு கொண்டு வரும் விதமாக மக்களவைத் தேர்தல் தேதியை தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் அறிவித்தார். டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் நாடு முழுவதும் 7 கட்டங்களாக மக்களவைத் தேர்தல் நடைபெற உள்ளதாக அறிவித்தார்.
முதற்கட்ட தேர்தல் ஏப்ரல் 19ஆம் தேதி நடைபெறும் என்றும் வாக்கு எண்ணிக்கை ஜூன் 4ஆம் தேதி நடைபெறும் என்றும் அவர் தெரிவித்தார். இந்த முதற்கட்ட தேர்தல் நடைபெறவுள்ள மாநிலங்களில் தமிழ்நாடும் இடம் பிடித்துள்ளது. அதன்படி மொத்தமுள்ள 39 தொகுதிகளுக்கும் ஒரே கட்டமாக ஏப்ரல் 19ஆம் தேதி மக்களவைத் தேர்தல் நடைபெறவுள்ளது. 7 phases. Phase 1 will start from 20th March notification, 5 days from now. And last date of withdrawal would be 30th March and date of poll would be 19th of April. இதேபோல் புதுச்சேரியின் ஒரே தொகுதிக்கும் முதற்கட்ட தேர்தலின் போதே, அதாவது ஏப்ரல் 19ஆம் தேதியே வாக்குப்பதிவு நடைபெறும் என்றும் தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் அறிவித்துள்ளார். முதற்கட்ட வாக்குப்பதிவுக்கான வேட்புமனு தாக்கல் மார்ச் 20ஆம் தேதி தொடங்குகிறது. மார்ச் 27ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் செய்ய கடைசி நாளாகும். அதற்கு அடுத்த நாள் மார்ச் 28ஆம் தேதி வேட்புமனுக்கள் பரிசீலனை செய்யப்பட உள்ளன. மார்ச் 30ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் வாபஸ் பெறுவதற்கான கடைசி நாள் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. அதைத் தொடர்ந்து சுமார் 20 நாட்களுக்கு பின் ஏப்ரல் 19ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது. ஏறத்தாழ 45 நாட்களுக்கு பிறகு ஜூன் 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் என்றும் தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. இதேபோல் காங்கிரஸ் எம்எல்ஏவாக இருந்த விஜயதாரணி பதவி விலகிய நிலையில் விளவங்கோடு தொகுதி காலியானதாக அறிவிக்கப்பட்டது. அந்த சட்டமன்ற தொகுதிக்கும் ஏப்ரல் 19ஆம் தேதி இடைத்தேர்தல் நடத்தப்பட்டு ஜூன் 4ஆம் தேதி முடிவு வெளியிடப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. தேர்தல் அறிவிக்கப்பட்டதால் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்த நிலையில் டிஜிட்டல் முறையில் வாக்காளர்களுக்கு பணம் தருவதை தடுக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தெரிவித்துள்ளார். நம்ம தமிழ்நாட்டில் என்னென்ன நம்ம ஹாலிடேஸ் எல்லாம் இருக்கிறது, எக்ஸாம்ஸ் எல்லாம் எப்போ இருக்கிறது, அது மாதிரி இன்புட்ஸ் எல்லாம் தான் கொடுப்போம். எலெக்ஷன் கமிஷன் தான் ஆல் இண்டியா பர்ஸ்பெக்டிவ் ஒரு வச்சுட்டு எலெக்ஷன் வைப்பாங்க. எப்போவுமே ஃபர்ஸ்ட் ஃபேஸில் நிறைய ஸ்டேட்க்கு வச்சிருவாங்க. சார், பை எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் விளவங்கோடு சட்டப்பேரவை தொகுதிக்கு மட்டும் நடக்கிறதா இருக்கு. அதில் முன்னாடி சின்ன ஒரு கிளாரிஃபிகேஷன், திருக்கோவிலருக்கும் அதில் அறிவிச்சிருந்தாங்க. அதில் என்ன சார், இப்போ ஒரு தொகுதி தான் நடக்குதா? இல்லை, வெறும் விழுவான்கோடு தான். அது அனெக்ஷரில் நீங்கள் பார்த்தா கரெக்டாக தான் இருக்கு. வெறும் விழுவான்கோடு தான். எனக்கு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ்லையும் சிஇசி சார் சொல்லும்போது அதான் சொல்லியிருந்தாங்க. அனைத்து மாநிலங்களின் கருத்தை கேட்டறிந்த பிறகே தேர்தல் தேதி 7 கட்டங்களாக அறிவிக்கப்பட்டதாகவும் அவர் கூறினார். நாடு முழுவதும் 7 கட்டங்களாக மக்களவைத் தேர்தல் நடைபெறும் என்று தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் அறிவித்துள்ள நிலையில் எந்த மாநிலத்தில் எப்போது தேர்தல் நடைபெற உள்ளது என்ற விவரத்தை இந்த தொகுப்பில் பார்க்கலாம். தமிழ்நாடு, புதுச்சேரி, அருணாச்சல பிரதேசம், நாகாலாந்து, சிக்கிம், மேகாலயா, உத்தராகண்ட், மிசோரம், அந்தமான் நிக்கோபார் தீவுகள், லட்சத்தீவுகள் ஆகிய 10 மாநிலங்களில் ஒரே கட்டமாக வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது. முதல் கட்டத்தில் ராஜஸ்தான், உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம் உள்ளிட்ட மாநிலங்களில் உள்ள சில தொகுதிகளையும் சேர்த்து மொத்தம் 102 தொகுதிகளில் ஏப்ரல் 19ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது. இரண்டாம் கட்ட தேர்தலில் கேரளாவில் ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெற உள்ளது. மேலும் அசாம், பீகார், சத்தீஸ்கர் உள்ளிட்ட மாநிலங்களின் சில தொகுதிகளையும் சேர்த்து ஏப்ரல் 26ஆம் தேதி மொத்தம் 89 தொகுதிகளில் வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது. மூன்றாம் கட்ட தேர்தலில் குஜராத், கோவா, டையூ, டாமனில் ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெற உள்ளது. மேலும் அசாம், பீகார், சத்தீஸ்கர், கர்நாடகா உள்ளிட்ட மாநிலங்களின் சில தொகுதிகளையும் சேர்த்து மே 7ஆம் தேதி மொத்தம் 94 தொகுதிகளில் வாக்குப்பதிவு நடைபெற உள்ளன. நான்காம் கட்ட தேர்தலில் ஆந்திர பிரதேசம், தெலுங்கானாவில் ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெற உள்ளது. மேலும் பீகார், ஜார்க்கண்ட், மத்திய பிரதேசம் உள்ளிட்ட மாநிலங்களுக்கும் சேர்த்து மொத்தம் 96 தொகுதிகளில் மே 13ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது. ஐந்தாம் கட்ட தேர்தலில் லடாக்கில் மட்டும் ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெற உள்ளது. மேலும் பீகார், ஜார்க்கண்ட், மகாராஷ்டிரா உள்ளிட்ட மாநிலங்களில் உள்ள தொகுதிகளையும் சேர்த்து மொத்தம் 49 தொகுதிகளில் மே 20ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது. ஆறாம் கட்ட தேர்தலில் ஹரியானா மற்றும் டெல்லியில் ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெற உள்ளது. மேலும் பீகாரில் 8 தொகுதிகளிலும், ஜார்க்கண்டில் 4 தொகுதிகளிலும், ஒடிசாவில் 6 தொகுதிகள் உட்பட மொத்தம் 57 தொகுதிகளில் மே 25ஆம் தேதி வாக்குப்பதிவு நடக்க உள்ளது. ஏழாம் கட்டமாக இமாச்சல பிரதேசம், பஞ்சாப், சண்டிகரில் ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெற உள்ளது. மேலும் பீகாரில் 8 தொகுதிகள், ஜார்க்கண்டில் 3 தொகுதிகள் உட்பட மொத்தம் 57 தொகுதிகளுக்கு கடைசியாக ஜூன் 1ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது. தமிழ்நாடு, பஞ்சாப், தெலுங்கானா, உத்தராகண்ட், டெல்லி, குஜராத், கேரளா உள்ளிட்ட 22 மாநிலங்களுக்கு ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெற உள்ளது. கர்நாடகா, ராஜஸ்தான், திரிபுரா, மணிப்பூர் ஆகிய 4 மாநிலங்களுக்கு 2 கட்டமாக தேர்தல் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. சத்தீஸ்கர், அசாம் மாநிலங்களுக்கு 3 கட்டங்களாகவும், ஒடிசா, மத்திய பிரதேசம், ஜார்க்கண்ட் ஆகிய மாநிலங்களுக்கு 4 கட்டங்களாகவும் தேர்தல்
தேர்தல் நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மகாராஷ்டிரா, ஜம்மு காஷ்மீர் ஆகிய 2 மாநிலங்களுக்கும் 5 கட்டங்களாக தேர்தல் நடைபெறும் என கூறியுள்ள தேர்தல் ஆணையம், உத்தரப்பிரதேசம், பீகார் மற்றும் மேற்கு வங்க மாநிலங்களுக்கு 7 கட்டங்களாக வாக்குப்பதிவு நடைபெறும் என அறிவித்துள்ளது. 543 தொகுதிகளிலும் பதிவான வாக்குகள் ஜூன் 4ஆம் தேதி எண்ணப்படுகின்றன.